வணக்கம். பிராணஒலி யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமார்ந்த வரவேற்கிறோம். இன்று நம்மை ஆசீர்வதிக்கும் இன்னொரு திருத்தலமான ஆலயத்தை காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. இந்த ஆலயம் வழிபாட்டிற்கான இடம் மட்டுமல்ல, பக்தி அமைதியாய் மலரும் இடம், மனம் சாந்தியடையும் தெய்வீக தலம். இதன் வரலாறு, ஆன்மீக பெருமை மற்றும் இயற்கையுடன் இணைந்த அமைதியான சூழல் ஆகியவற்றை இன்றைய பயணத்தில் ஒன்றாக அனுபவிப்போம். நன்றியுடனும் பணிவுடனும் பக்தியுடனும் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். மலேசியாவின் புகழ்பெற்ற புனித தலமான பட்டு கேவ்ஸ் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பசுவாமி தேவஸ்தானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயற்கை அழகும் ஆன்மீக அமைதியும் ஒன்றாக கலந்து நிற்கும் இந்த புனித தலம் ஐயப்ப பக்தர்களின் இதயத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றுள்ளது. பக்தியின் உருவமாக விளங்கிய குருநாதர் மோகன் அவர்களின் நினைவுச் சிலை இது. இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கும் ஆன்மீக எழுச்சிக்கும் அவர் செய்த சேவை என்றும் மறக்க முடியாதது. இந்த புனித குகைக்குள் அழகிய தெய்வங்களையும் திரு சந்நிதிகளையும் நாம் உங்களை அழைத்துச் செல்கிறோம். அனைத்து தெய்வங்களின் அருளாசியை பெற இறுதி வரை எங்களுடன் இருங்கள்.
குகைக்குள் அமைந்துள்ள இந்த ஆலயம் சபரிமலையின் ஆன்மீக அனுபவத்தை நினைவூட்டும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் புனிதமான 18 படிகள் உள்ளன. அவை ஒவ்வொரு பக்தரின் ஆன்மீக பயணத்தையும் உள்ளார்ந்த உயர்வையும் குறிக்கின்றன. மாலை அணிந்து விரதம் இருந்து வரும் பக்தர்கள் இந்த படிகளை ஏறி ஐயப்பனை மனமாற வேண்டி அவரது அருளை பெறுகின்றனர். மண்டல பூஜை மற்றும் மகர ஜோதி காலங்களில் இந்த ஆலயம் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற மந்திர ஒலி முழங்கும் இந்த தலம் உள்ளம் நிறைந்த அமைதியையும் ஆழ்ந்த பக்தியையும் அளிக்கிறது. பாட்டு கேவ்ஸ் ஆன்மீக சூழலில் இந்த ஐயப்ப ஆலயம் மலேசியாவின் சபரிமலை என்று அன்புடன் அழைக்கப்படுகிறது. இங்கு வருவது ஒரு சாதாரண தரிசனம் அல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஏறக்குறைய 40 ஆண்டு காலத்துக்கு முன்னே, 40 வருஷத்துக்கு முன்னே இந்த ஆலயம் கிருஷ்ணன் சுவாமி அவர்களால் இந்த கோயில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு பல நிர்வாகங்கள் பல பேர் இந்த ஆலயத்தை நிர்வாகம் நடத்தியிருந்தாலும் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரு யுவராஜா குருசாமி அவர்கள் இந்த ஆலயத்தை பொறுப்பெடுத்து அவருடைய நிர்வாக குழுவினருடன் இந்த ஆலயத்தை மிகப்பெரிய அபிவிருத்தி செய்திருக்கிறார். முக்கியமாக மலேசியாவுக்கு தாய் கோயிலாக இந்த ஆலயம் உருவெடுக்கப்பட்டது. அதே போல மலேசியாவுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு பொக்கிஷமாக இந்த ஐயப்பன் ஆலயம் நமக்கு எல்லாருக்கும் அமைந்திருக்குது. முக்கிய என்னன்னாக்கா இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் மாலை அணிந்து ஐயப்பனுடைய வழிபாடை பின்பற்றி அதோடைய விதிமுறைகளை கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் மாற்றிக்கொள்ளாமல் பிறருக்கும் இந்த வழிபாடை எடுத்து சொல்லி ஐயப்பனுடைய வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லி இந்த கலியுகத்தில் நம்மளை எல்லாரையும் உணர வச்சிருக்கிறாரு. ஐயப்ப சுவாமினாக்கா ஒரு சாதாரண தெய்வம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவர் மகாவிஷ்ணு சிவபெருமானும் சேர்ந்து எடுத்த ஒரு அவதாரம் தான் இந்த ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான ஜனங்கள் கூடக்கூடிய ஒரு ஆலயமாக திகழ்கிறது. ஜாதி மதம் வேற்றுமைகள் இல்லாமல் இந்த வழிபாடு உருவெடுத்து கொண்டு இருக்கிறது. நம்ம சமுதாயத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய வழிபாடாகவும் இந்த வழிபாடு அமைஞ்சிருக்கிறது. எந்த ஒரு வேற்றுமைகள் இல்லாமல் எல்லாரும் ஒன்று அப்படின்னு ஒரு தத்துவமசி என்ற ஒரு தத்துவத்தை உணர்த்தி மாலையை அணிஞ்ச உடனே தானே ஒரு ஐயப்பனாக அவரை பாவனை செய்து கொண்டு இந்த வழிபாடில் ஈடுபடுத்தி கொண்டு அவருடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் பிறருக்கும் ஒரு நல்ல வழிகளை காட்டக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த இளைஞர்கள் மட்டும் இல்லை, மாலை அணிந்த ஒவ்வொருத்தவங்களும் இந்த பங்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மலேசியா பூராகவே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்களே மாலை அணிந்து இந்த வழிபாடில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தான் ஒண்டி மட்டும் இல்லாமல் தான் குடும்பத்தோட இந்த மாலை அணிஞ்சு தான் குடும்பத்தை ஒரு அழகான தெய்வீகமான மனமுள்ள ஒரு ஆலயமாக தான் குடும்பத்தை உருவெடுத்திருக்கிறாங்க.
அதனால இந்த வழிபாடு அதிவேகமாக இந்த கலியுகத்துல வளர்ந்து கொண்டிருக்குது. ஐயப்ப சாமியை பத்தி நல்லா உணர்ந்தவங்களுக்கு அதை பத்தி தெரியும். நிறைய பேர் பல விதமான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்றாங்க. மாலை அணிஞ்ச பிறகு அந்த ஒரு மண்டலம் முடிஞ்சான சாமிமார்கள் வந்து மறுபடியும் தப்பான வழிக்கு போறாங்க, ஏதேதோ காரணங்களை சொல்றாங்க. ஆனா நம்மளை பொறுத்தளவு மாலை அணியாதவங்க தான் இதை சொல்றாங்க. ஆனா மாலை அணிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மாலை அணிஞ்ச பிறகு அந்த இளைஞர்களை வந்து பல விதமான தவறுகளை வந்து அவங்க மேல குற்றம் சாட்டினாலும் அவங்க போல ஒரு பக்தர் நம்ம உண்மையிலே பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அவங்க செய்யற தர்மமும், அவங்க எப்படி சம்பாதிக்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்க செய்யற அந்த ஒவ்வொரு தர்மமும், அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஐயப்ப வழிபாடுல ஈடுபடுத்தி அந்த ஒரு மண்டலமும் அவங்க விரதம் இருந்து ஏதோ ஒரு ஆளு செய்யற தப்புக்காக எல்லாரையும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது. ஆனா இந்த ஐயப்ப வழிபாடுல ஈடுபட்டவங்க மட்டும்தான், இந்த ஐயப்பனை பத்தி உணர்ந்தவங்க மட்டும்தான் இதோட உண்மையான வரலாறுகளை நம்ம உண்மையான வரலாறு மட்டும் இல்லாம உண்மையான அதோடைய பக்திகளும் அதுல ஈடுபட்ட பிறகு அந்த ஒவ்வொரு சாமிகளும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். மாலை அணியாத பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஆனா இவங்க போல அவங்களால அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியுமா? முடியாது. அது முடியாதனால தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்துறது. ஆனா மாலை அணிந்த பிறகு அவங்க அந்த விரதங்களை மேற்கொண்டு அந்த பயங்கரமான வனப்பகுதிகளை போய் அந்த ஐயப்பனை பார்க்கறதுக்காக கடன் தவம் இருந்து அவங்க அந்த மலை ஏறி போய் வரும்போது அவங்க மாதிரி ஒரு உயர்வான உள்ளவங்க யாருமே நம்ம பார்க்க முடியாது. காலப்போக்கில் எல்லாரும் மாற்றி கொள்வாங்க. அவன் எவ்வளவுதான் ராங்கி படிச்சவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் தப்பான வழியில சென்றாலும் இந்த ஐயப்ப வழிபாடுல ஈடுபட்ட பிறகு அவனோட வாழ்க்கையை வந்து அந்த சாமியாகவே மாறி அவங்க வாழ்க்கையும் நிறைய மாற்றங்கள் செய்வது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிற சகாக்களையும் பல விதமான மாற்றங்களை செய்து இந்த ஐயப்ப வழிபாடுல ஈடுபடுத்துறாங்க. கலியுகத்துல பொறுத்தளவு ஐயப்ப வழிபாடு இளைஞர்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய சமுதாயம் மட்டும் இல்ல, உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு ஜீவாத்மாங்களுக்கும் இந்த வழிபாடு ஒரு நல்ல முறையான வழிபாடாக திகழும். ஆகையால இந்த பத்துமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானம் ஒரு தாய் கோயிலாக இருப்பதுக்கு காரணமா இருக்கிற நம்ம சாமிமார்களு, பக்தர்களு, அதை இந்த ஆலயத்தை வழி நடத்தி கொண்டிருக்கோம் நம்ம ஆலய தலைவர் திரு யுவராஜா குருசாமி, அவருடைய கூட இயங்கி கொண்டிருக்க அவருடைய நிர்வாகத்தினர்களு, அவங்க செய்யற ஒரு மிகப்பெரிய இந்த தெய்வ வழிபாடு வழிகாட்டி இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வழிபாடாக அவங்க இதை உருமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆகையால அவர்களுடைய இந்த திருத்தொண்டுகளும் எல்லா சாமிமார்களும் இப்பயே பார்த்தீங்கன்னா எல்லா சாமிமார்களும் அவங்களோட கை கோத்து ஒன்றாக இணைந்து அவங்களுக்கு ஆதரவு அளித்து இந்த வழிபாடு ஒரு முறையான வழிபாடாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால குறை சொல்றவன் நிச்சயமாக அவங்க இந்த மாலை அணிந்த சாமிமார்களா இருக்க மாட்டாங்க. மாலை அணியாதவங்க தான் இந்த குறைகளை பேசுறது. எனக்கா இந்த வழிபாடு வந்து எப்படிப்பட்ட வழிபாடுன்னு அவங்க மாலை அணிஞ்சாதான் அவங்க சொல்ல முடியும். அது வரையில அவங்களால கண்டிப்பா இந்த வழிபாடு அவங்க சொல்லவும் முடியாது. அவங்க சொல்றதுக்கும் தகுதி கிடையாது. மாலை அணியாம அவங்க இந்த வழிபாடை பத்தி பேசுறதுக்கும் அவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. ஆனா அதே மாலை அணிந்து அவங்க இது சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி அப்படி குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை அவங்க எடுத்து சொல்லி அவங்கள மாற்றத்தான் பார்ப்பாங்க தவிர இந்த மாதிரி வெளியே இருந்து குற்றச்சாட்டுகளை வந்து மற்றவங்களோட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஐயப்ப வழிபாடு இந்த கலியுகத்துல நம்மளை வாழ வைக்கக்கூடிய வழிபாடு மட்டும் இல்ல, நம்மளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு கூடிய ஒரு வழிபாடு. இந்த வழிபாடுல ஈடுபட்டவங்களுக்கு அவங்களுடைய ஆத்மாவே அந்த இறைவனோட கலந்து அந்த இறைவனாக வாழக்கூடிய ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த ஐயப்ப வழிபாடு. ஆகையால இன்னொரு 10 வருஷமோ 20 வருஷத்துலயோ இந்த வழிபாடு ஒவ்வொரு வீட்டுல பிறக்கிற குழந்தை கூட இது கற்றுக்கொண்டே தான் பிறந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாடாக இருக்கும். பக்தர்களுடைய சாமிமார்கள், அதாவது மற்ற வழிபாடுல பக்தர்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த வழிபாடுல ஈடுபட்ட ஒவ்வொரு பக்தர்களையும் சாமி தான் சொல்லுவாங்க. சாமிமார்கள் பக்தர்கள் சொல்ல மாட்டாங்க. பக்தர்கள் வந்து அது இறைவன் மீது உள்ள ஒரு பற்றுனால பக்தர்ன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களை சாமியாகவே பார்க்கறனால சாமிமார்கள் தான் சொல்லுவாங்க அவங்கள. அப்படிப்பட்ட சாமிமார்கள் கோடிக்கணக்கான பேரு சபரிமலையில கூடுறாங்க. ஆனா போக முடியாதவங்களுக்கு மலேசியாலேயே நமக்கு ஐயப்ப சுவாமி இங்க நம்மளுக்கு வந்து அருள் செய்து கொண்டு இருக்கிறாரு. போக முடியாதவங்க இங்கேயே இருமொழி கட்டி எடுக்கிறாங்க. சில சாமிமார்கள் சொல்லுவாங்க சபரிமலைக்கு போனா தான் கணக்குன்னு சொல்றாங்க. மலேசியால நீங்க எது செஞ்சாலும் அது கணக்குல வராது, சபரிமலைக்கு போனா மட்டும்தான்
அது கணக்குன்னு அது அவங்க சொல்லக்கூடாது, அது ஐயப்பன் சொல்லணும். போனவங்களுக்கு சபரிமலை, போகாதவங்களுக்கு இங்க இருக்கிற சபரிமலை. அதனால ஐயப்பன் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறாரு, எல்லா உள்ளத்திலயும் நிறைஞ்சிருக்கிறாரு, எல்லா வீட்லயும் அவர் குடியிருக்கிறாரு, எல்லாருடைய அன்பு மனசுல குடியிருக்கிறாரு. அதனால நீங்க எங்க இந்த ஐயப்பன் வழிபாடு நம்ம செய்தாலோ, ஐயப்பனுடைய 18ஆம் படி எங்க கடந்து சென்றாலோ அந்த ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிட்டும். சரிங்களா? அதனால ஐயப்பன் நமக்காக வந்தவர், நம்மளை வாழ வைக்க வந்த தெய்வம், அவருடைய கலந்து நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதனால ஐயப்ப சாமி என்னைக்கு நம்மளுக்கு சபரிமலைக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு நம்ம போகும்போது நம்ம அவரை இன்னும் வெளிப்பட இன்னும் நிறைய விஷயத்தான நம்ம கண்டுகொள்ளலாம். ஆனா போக முடியாதவங்களுக்கு கவலையே வேண்டாம். நமக்காக ஐயப்பன் குடியிருக்கிற இந்த ஆலயத்துல இந்த 18ஆம் படியை நம்ம கடந்து போகும்போது அவரு தான் நம்மளுக்கு முடிவு பண்ணுவாரு, நீ செஞ்சது சரியா இல்லை, என்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தோட நீ இந்த அனுகிரகத்தை பெறுறியான்னு சொல்லி அந்த ஐயப்பன் தான் முடிவு பண்ணுவாரு. நீங்க சாதாரண மனிதர்கள், நம்ம எல்லாம் சாதாரண மனிதர், நம்ம முடிவு பண்ணக்கூடாது, முடிவு பண்ண வேண்டியது அந்த ஐயப்பன். அதனாலதான் போக முடியாதவங்களுக்கு எல்லா உலகம் புறாவும் அவர் எல்லா இடத்துலயும் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே நம்ம உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் அவருடைய அழைப்பு கிடைச்சா நிச்சயமாக அந்த சபரிமலைக்கு நம்ம போவோம். அது வரையில போக முடியாட்டினா கவலையே வேண்டாம், நமக்காக ஐயப்பன் இங்க இருக்கிறாரா, இங்கே நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை முறையா செஞ்சோமா, விரதங்களையும் யாத்திரையும் முறையா செஞ்சாலே போதும், ஐயப்பன் நம்மளுக்கு பரிபூர்ணமான அனுகிரகங்களை நம்மளுக்கு அருள் செய்வாரு. சாமியே சரணையப்பா. நம்ம ஆலயத்துடைய பூஜை நேரங்கள் காலையில 5:30 மணிக்கு திறப்போம், 6:30 மணிக்கு பூஜை, 5:30 மணிக்கு எல்லா சுவாமிகளுக்கும் அபிஷேகம் நடக்கும். ஐயப்ப சுவாமிக்கும் அபிஷேகம் டெய்லி காலையில சாயந்தரம் பூஜை அபிஷேகம் நடக்கும். 6 மணிக்கு ஆலய பூஜை, 12 மணிக்கு நட அடைப்பு. மாலையில 4:30 மணிக்கு கோயில் திறப்போம், எல்லா சுவாமிகளுக்கும் அபிஷேகம் நடக்கும். ஐயப்ப சுவாமி 6:30 மணிக்கு நித்திய பூஜை, மாலை பூஜை. அதுக்கு பிறகு இரவு 9:30 மணிக்கு ஐயப்ப சுவாமிக்கு அரிவராசனம் நடைபெறும், கோயில் நட அடைப்பு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம ஆலயத்துல 7 மணிக்கு ஐயப்ப அன்னதான பூஜை நடைபெறும். அதை தொடர்ந்து ஐயப்ப பூஜை குருசாமிமார்கள் வழி நடத்துவார்கள். அதுக்கு பிறகு 10 மணிக்கு சனிக்கிழமை 10 மணிக்கு நட சாத்தப்படும் அரிவராசம். அதே மாதிரி மாசத்துக்கு 3வது சனிக்கிழமை நம்ம ஆலயத்துல 7:15க்கு ஐயப்ப படிப்பூஜை நடைபெறும். அதை தொடர்ந்து பஜனை, அன்னதானம், பிறகு 10 மணிக்கு நடை சாற்றப்படும். பிறகு ஒவ்வொரு விழாவும் விநாயகர் சதுர்த்தி, சிவராத்திரி போன்ற விழா, பங்குனி உத்திரம், சிவராத்திரி, அப்புறம் நவராத்திரி, ஆடி மாச பூஜைகள், விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி சனி போன்ற பூஜைகள் எல்லாம் எல்லா விசேஷங்களும் எப்படி மற்ற ஆலயங்கள் நடைபெறுதோ அதே போல இங்க வீட்டில் இருக்க விநாயகர் பெருமான், முருகப்பெருமானுக்கு, பெருமாளுக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் இந்த விசேஷங்கள் தொடர்ந்து நடைபெறும். அதே போல கார்த்திகை மாசம் வந்துட்டாம நம்மளுக்கு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படும். கார்த்திகை 1 கொடியேற்றப்படும். அதை தொடர்ந்து கார்த்திகை முதல் நாள், அதாவது ஐப்பசி கடைசி அன்று கருப்புசாமிக்கு பூஜை செய்து கார்த்திகை 1 காலை கொடியேற்றி அன்று மாலை எல்லாரும் மாலை அணிவாங்க. அதுல இருந்து 60 நாட்களுக்கு, அதாவது தை பிறந்து மகர ஜோதி முதல்ல அன்னைக்கு வரையில ஒரு மிக பிரம்மாண்டமான ஒவ்வொரு நாளும் ஐயப்ப சுவாமிக்கு அன்னதான பூஜையும் ஹோமங்களும் படிப்பூஜைகளும் நடைபெறும், தொடர்ந்து நடைபெறும். அன்னதானம் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் நடைபெறும். அதை தொடர்ந்து கார்த்திகை தை மாசத்துல மார்கழி மாசம் 1ஆம் தேதி 1ஆம் மாசம் மார்கழி மாசம் எப்பவுமே ஜனவரி 1 நம்ம ஆலயத்துல மிகப்பெரிய இருமுடி திருவிழா நடைபெறும். அதுக்கு பிறகு 13ஆம் தேதி இருமுடி கட்டி 14ஆம் தேதி மகர ஜோதி விழா நடைபெறும். அன்று இரவு காலையில மகர ஜோதி இருமுடி கட்டி எல்லாரும் படியேறுவாங்க. ஐயப்ப சாமிக்கு நெய்யபிஷேகம் நடைபெறும். மாலையில மகர ஜோதி அன்று ஜோதி தரிசனம் நடைபெறும். ஐயப்பா அன்னைக்கு ராஜ அலங்காரத்தில் எழுந்தருள் செய்து நம்ம எல்லாருக்கும் அருளாசி வழங்குவாரு. அன்று தினம் அன்று இரவு 9 மணிக்கு சபரிமலையில் எப்படி ஜோதி நடைபெறுதோ அதே போல இங்கேயும் ஜோதி நம்ம காட்டி போக முடியாதவங்களுக்கு ஐயப்பன் வழிபாடுல இப்படிப்பட்ட தத்துவங்கள்லாம் இருக்குன்னு நம்ம உணர்த்துவோம். அதுக்கு தொடர்ந்து மறுநாள் மாலையெல்லாம் கழுத்து வைபவம் நடைபெறும். அதே போல சபரிமலைக்கு நம்ம ஆலயத்திலிருந்து மேற்கொண்ட சபரிமலை யாத்திரையில நிறைய சாமிமார்கள் கலந்து கொள்வாங்க. அது 2 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு குரூப் போவாங்க. ஏறக்குறைய ஒரு 150 பேருக்கு மேல ஆலய தலைவர் தலைமையில நடைபெறும். அதே மாதிரி 2வது குரூப் ஏறக்குறைய 10ஆம் தேதி போல போய் மகர ஜோதி தரிசனம் பார்க்க போவாங்க. அவங்க ஏறக்குறைய அவங்களும் ஒரு 150-180 பேர்கிட்ட போவாங்க. இந்த மாதிரி பல விதமான நிகழ்வுலாம் நடைபெறும். அதே போல பள்ளிக்கூடத்துக்கும் கல்விக்கும் ஏழை பிள்ளைங்களுக்கு கல்வி நிதி உதவிகளும் போன்ற நிறைய இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள்லாம் நம்ம ஆலய தலைவரும் ஒரு நிர்வாக குழுவினரோட
இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. கல்விக்காக நிறைய உதவி தேடி வரவங்க, கும்பாபிஷேகத்துக்கு பணம் பற்றாதவங்க, மற்ற அன்னதானத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு அன்னதானம் போடும்போது நம்ம கோயிலுக்கிட்ட இவங்களே எல்லாம் செய்து கொடுக்குறாங்க. முக்கியத்துவம் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களுக்காக மாணவர்களுக்காக நிறைய நிதி உதவிகள் செய்கிறாங்க. இந்த கோயிலில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் வருஷத்துக்கு ஒருத்தர கலச பூஜை செய்வோம். அந்த கலச பூஜை வந்து அந்த பணத்தை வந்து முழுமையாகவே கல்விக்காக செலவு பண்ணுவாங்க. அதனால இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஐயப்பனுடைய அனுகிரகமாக இருக்கும். அவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு கைங்கரியத்தை முறையாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க செய்யறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்கா பக்தர்கள் தான், சாமிமார்கள் தான். அதான் சொன்னல, பக்தர்கள்னா எந்த தெய்வ வழிபாடு ஈடுபட்டாலும் நம்ம பக்தர். ஆனால் ஐயப்பன் வழிபாடில் ஈடுபடுற அந்த பக்தர்களே சாமியாகவே நம்ம பாவிக்கிறோம், சாமியாகவே நம்ம அவங்கள பார்க்குறோம். அந்த ஐயப்பனாகவே அவங்கள பார்க்கறதுனால தான் அவங்களையும் ஐயப்பனாக அவங்கள மாற்றிக்கொண்டு தொடர்ந்து அந்த செயல்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் ஐயப்பனுடைய அருளால் இந்த திருத்தொண்டுகள் மட்டும் இல்லாமல் இந்த தெய்வ வழிபாடோ இந்த தொண்டுலையோ ஐயப்பன் வழிபாடுலையோ எந்த குறைகளும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறதுக்கு முக்கியத்துவம் சாமிமார்கள். இவங்களுடைய ஆதரவு இருக்கிற வரையில் பக்தர்கள் தான் சாமிமார்கள், சாமிமார்கள் தான் பக்தர்கள். இவங்களுடைய ஆதரவால் நம்ம ஆலய நிர்வாகம் மிக நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வழி நடத்தப்படுகிறது. ஆகையால் ஐயப்பனுடைய அருளால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிட்டணும். ஐயப்பன வழிபாடு எல்லாரையும் ஒரு நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வழிபாடாக நம்மளாலே உணர முடியும். சாமியே சரணையப்பன். Thank you.